ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே எடுத்த விலாகு. வெட்னஸ்டேவே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் விலாகாக எடுத்தேன். ஆனால் அன்னைக்கு ஈவினிங் போல் கோல்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அப்புறம் ஃபீவர் மாதிரி வந்துச்சு. ஆனால் வெளியே ஃபீவர் தெரியல. இந்த கிளைமேட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே கனகனன்னு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா தெரியல. வெளியே ஃபீவர் தெரியல. கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த ஃபீவர் வந்து உள்ளுக்குள்ளே மட்டும்தான் தெரியுது. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இன்னமும் கொஞ்சம் க்யூர் ஆகல. இன்னும் கொஞ்சம் கோல்டு இருந்துட்டு தான் இருக்குது. இது வந்து வெட்னஸ்டே அன்றைக்கி காலைல எழுந்துச்சி எப்போவும் சொல்கிற மாதிரி மார்னிங் எழுந்துச்சி தான் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். மதியத்துக்கு பாப்பாவுக்கு வந்து முட்டை தொக்கு வச்சு சாப்பாடு கலரி கொடுத்துடலான்ட்டு அவனுக்கு தனியாக செஞ்சுருந்தேன். எங்களுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். அவன் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவான். வீட்டில் செய்கிற முட்டை சாதம், அதை ஃப்ரைட் ரைஸ்ன்னு நம்மளே பேர் வச்சுக்கலாம். அது சாப்பிடுவான். ஆனால் அது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும்ல, வேறன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. மதிய டைமில் வந்து லஞ்சில் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் அவனுக்கு வந்து முட்டை தொக்கு செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்னென்னா முதல்லாம் முன்னாள் நைட்டு தூங்கும்போது பிஃபோர் மேரேஜ்லாம் என்ன தோணுன்னா, மறுநாள் எழுந்துச்சி என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதான் நைட் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்கேன்ல. அந்த நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது தூங்க போகும்போது மார்னிங் எழுந்துச்சி இதெல்லாம் செய்யணும். நமக்கு மார்னிங் வந்து 6:00. ஸோ அந்த டைமில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஆனால் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, காலைல எழுந்துச்சி என்ன செய்கிறது, டிஃபன் என்ன செய்கிறது, லன்ச் என்ன செய்கிறது, அது பாப்பா சாப்பிடுவானா, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா, இல்லை நம்ம சாப்பிட முடியுமா? ஏன்னா வெண்பொங்கல் செஞ்சால் எனக்கு பிடிக்காது. அந்த டைமில் வந்து வீட்டில் மாவு இருந்தால் தான் தோசை ஊற்றி சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன். நம்மளோட மைண்டு ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சே, ஏன் நம்ம மட்டுமா இப்படி இருக்கோம், இல்லை எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் இப்படி தான் இருப்பாங்களா எனக்கு தெரியல. நீங்கள் யார் யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? யார் யாரெல்லாம் ஒர்க்கிங் உமனாக இருந்துட்டு இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் ஒர்க்கிங் உமனாக இருந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கூட நான் வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருந்தேன். பட் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆகிடுச்சு ஆஃபீஸில். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரிலீவ் ஆனேன். அந்த ரிலீவ் ஆகியிருக்க கூடாதுன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து சும்மா இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. மார்னிங் 7:45க்குலாம் எல்லா வேலையும் முடிச்சுடுறேன். அதுக்கப்புறம் ஐடியலாக இருக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரிலாம் யார் யாருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.